வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறது வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பாவக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். பாவக்காயை எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். பாவக்காய் வதக்கிறதுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே பாவக்காயை நான் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே நான் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். பாவக்காய் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்தால் தான் உங்களுக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும், ரொம்ப கசப்பு தன்மையும் இருக்காது. இப்போ பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துருவோம். இப்போ பாவக்காய் வதங்கினதை எடுத்து தனியாக வச்சுட்டேன். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் நல்லா காஞ்ச பிறகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டு, பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், வெங்காயமும் பூண்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. ரெண்டு பெரிய தக்காளி இது பார்த்திங்கன்னா 2 தக்காளியை கட் பண்ணிக்க அதே சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறப்பே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மசாலா பொருள்லாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ மசாலா பொருள் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வதக்கி வச்சுருக்க பாவக்காயை இதோட சேர்த்துருவோம். புளி நல்லா பார்த்திங்கன்னா பெரிய லெமன் அளவுக்கு புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதே சேர்த்துக்குவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதிக்கட்டும். மிக்சியில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவனத்தை சேர்த்துருக்கேன். இது தண்ணி சேர்த்து நம்ம வெறுமனே அரைச்சிக்கலாம். குழம்பு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துருவோம். கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்குவோம். ஒரு நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரணும். கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷமாக பாவக்காய் புளிக்குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. தேங்காய் சேர்த்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். பாவக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாவக்காயோட கசப்பே தெரியாது. சூப்பராக இருக்கும் புளிக்குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.